ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு மீனை வந்து ப்ரோ எப்படி ப்ரோ நான் வளர்த்துறது, ஸோ எப்படி ப்ரோ கேர் பண்ணுறது, ஏதாவது டிப்ஸு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனை வளர்த்துறதுக்கு ஃபஸ்ட் எடுத்துனே நீங்கள் டேங்க்லையா இல்லை டப்புலையா. ஸோ டேங்க்லைங்கிறப்ப குறைஞ்சபட்சமாச்சும் மோட்டர் தயவு செஞ்சு வைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா டேங்க்கில் ஏன்டா மோட்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கில் நீங்கள் அதிகபட்சம் ஒரு 400 500 ஃபஸ்ட்டு போட்டு வாங்குவீங்க. ஸோ அந்த 400 500ங்கிறது டேங்க் வந்து எப்படின்னா ஒரு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10 லிட்டரு 20 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும். அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நிறைய மாற்றணும்னு நினைப்பீங்க. எடுத்த உடனே தயவு செஞ்சு கோல்டு ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. கோல்டு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. கோல்டு ஃபிஷ் வாங்கி வளர்த்துனீங்க கண்டிப்பாக அதுக்கு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு நான் என் கடையில் திருப்பி நான் சொல்லுவேன். பட் என்னென்னா சில பேருக்கு செட் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கோல்டு ஃபிஷ் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வாங்குறது 2 வகையான மீன் வாங்குவீங்க. ஒன்று மாவுளி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கப்பி. ஸோ கப்பியும் மாலியும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் இருக்கும். அது ஏன் ப்ரோ ஃபீமேலாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபீமேல் வந்து குட்டி போடும்போது அதிகபட்சமான ஃபீமேல் டெத் ரேஷியோஸ் வரும். அது ஏன்னா குட்டி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தெரியறதே இல்லை. ப்ரோ ஏன் மீன் குட்டியே போட தெரியுமா அப்படி, ஏங்க இந்த மீன் கண்டிப்பாக குட்டி போடுங்க அப்படின்னு சொல்லியே நம்ம கொடுப்போம். பட் என்னன்னா அவங்களுக்கு தெரியறது இல்லை. குட்டி போட்டுச்சுன்னா சாப்பிட்ருங்க. ஸோ மீனுக்கு நிறைய பேர் டேங்கில் நிறைய மீன் விடுவீங்க, குட்டி போட்டுச்சுன்னா அந்த அறிகுறியே தெரியாது. பட் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது, வயிறு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குண்டாக இருக்கும். ஸோ குண்டாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த மீன் குட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ ஒயிட்டு பார்த்தா உங்களுக்கு குட்டியாக போடல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பாருங்கள் இந்த எந்த அளவுக்கு ஒயிட்டு பாருங்கள் குட்டி போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலியினுடைய குட்டி தான். குட்டியே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு. ஏன்னா இது வந்து குறைஞ்சபட்சம் குட்டி தாங்க, நிறையா குட்டி போட்டிருக்கும். நிறைய மீனுங்க இருக்கலாம் மேக்ஸிமம் சாப்பிட்டு. குட்டி போட்டால் என்ன வீக் ஆயிரும் மீனுங்க. அது அவங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா. ஸோ இந்த மீன் பாருங்கள், இந்த மீன் தான் குட்டி போட்டிருக்கு, வீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மீன் நான் என்ன பண்ணணும்னா தனியாக தூக்கி போடணும். அப்படி இல்லை ஸ்பேஸ் நிறையா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா மேல் ரேஷியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நான் ஒரே ஒரு மேல் தான் விட்டுருக்கேன். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அது வந்து துரத்தாது. ஸோ நிறைய பேர் வந்து ஈக்குவல் ரேஷியோவில் வாங்குவாங்க. அப்படி வாங்கினாலும் பிரச்சனை இல்லைங்க. குட்டி போடும்போது தயவு செஞ்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி ஆன்டிபயோட்டிக் ஆன்டிசெப்டிக் ஏதாவது ஊற்றி வைங்க. மீனுங்க வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறது வந்து தடுக்கும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ இதை நான் பண்ணிட்டேன் ப்ரோ, மீன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுமா அப்படின்னா தயவு செஞ்சு நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சார் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. நல்ல தண்ணி இப்போ பாருங்கள் எங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது ப்ரோ குளோரின் தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அதான் அப்படின்னு சொல்லி தான் வாங்குவாங்க. ஆனால் வாங்கிட்டு போனோன்னே வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதனால ஆத்தண்ணிங்கிற ப்ரோ, ஆத்தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி தான் ப்ரோ யூஸ் பண்ணணும் அப்படின்பாங்க. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் எதுவும் தெரியாமையே யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை இருக்குது. தயவு செஞ்சு ஆற்று தண்ணினா குளோரின் பவுடர் போட்ட தண்ணி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் சொல்லணும். ஸோ இப்படி யூஸ் பண்ணாதீங்க, போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக லைஃப் வரும். ஓகேங்களா. ஸோ சரிங்க ப்ரோ நான் இதெல்லாமே பண்ணிட்டேன். அடுத்த கட்டமாக என்ன ப்ரோ பண்ணணும், ஸோ அடுத்தது நான் என்ன ப்ரோ பண்ணணும், ஸோ இதெல்லாம் பண்ணிட்டேன், மீன் இறக்காதா சேஃபாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே பண்ணிடுங்க. மீன் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இன்னொன்று அதிகபட்சமாக இந்த தப்பு நிறைய டைம் பண்ணுவோம் எல்லாருமே. என்னென்னா இப்போ ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபிஷஸ் இருக்குது பாருங்கள். இது கூட ஒயிட் மாஃப் விட்டுருக்கேன், ஜீப்ரா எல்லாமே பிளாட்டி எல்லா வகையான மீன் விட்டுருக்கேன். இந்த மீன் எல்லாம் சூப்பராக இருக்குங்களா. ஸோ இது வந்து செட் ஆகிடுச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இது கூட நான் வந்து வேறு ஏதாவது மீன் விட்றேன்னு சொல்லிட்டு ஆஸ்கரை கொண்டாந்து விட்றது, ஸோ வேறு ஏதாவது மீன் விட்றேன்னு சொல்லிட்டு அந்த கோல்டு ஃபிஷ்ஷு, ஸோ இது மாதிரி வந்து விடும்போது என்னன்னா அந்த ஃபிஷ் டேங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி தயவு செஞ்சு அஃபெக்ட் ஆக விடாதீங்க. ஸோ இது நிறையா கரெக்டான ஒரு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணும்போது ஏகப்பட்ட மீன் வாங்குங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்ரெசிவ் ஃபிஷ்ஷோ சாஃப்டான ஃபிஷ்ஷோ எதுனாலும் ஓகேங்க, செட்டான மீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே பிரச்சனை எதுவுமே வராது. ஸோ இதுக்குள்ளே போலார் பேரட் விட்டுருக்கோம், மாஃப் விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது கப்பி எல்லாமே விட்டுருக்கோம், மாலி எல்லாமே விட்டுருக்கோம். செட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை அதுக்குள்ளே அடிச்சுக்கிறதோ இல்லை எதுவுமே வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. வளர்ந்தாலும் அதுங்களுக்குள்ள ஒரு இது ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா. இதுங்க எல்லாம் செட்டாக வந்தது கேங்காக வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நான் வேறு ஏதாவது மீன் விட்டால் அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அன்கோ போட்டு சண்டை போட்டு இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பேசிக்கான விஷயமா தெரியலாம், எப்படா இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்னு. பட் அதுதாங்க உண்மை. இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. டப்புன்னு செட் ஆயிரும், நல்ல ஃபிஷ்ஷு நல்லா சூப்பராக இருக்கும். அதோட என்னன்னா வேறு மீன் விடுவாங்க, கடைசியில் எல்லாமே அடிச்சுக்கிட்டு ஒன்று செத்துச்சுனாலும் ஃபிஷ் டேங்க் அஃபெக்ட் ஆயிருங்க. அது வந்து நிறைய பேர் தெரியறதில்ல. இப்போ என்னென்னா ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் அடிஷனலாக விடும்போது என்னன்னா அந்த மீன் நல்லா தான் இருக்கும். அந்த மீன் அடிச்சுக்கிறதுல என்னன்னா ஃபிஷ்ஷஸ் ஆகும்போது ஒரு மீன் செத்துருக்கும் போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது மோட்டர்லேயோ இல்லை எங்கேயோ போய் சிக்கிட்டு இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு கொஞ்சம் ஃபிஷ் டேங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அது எப்படி சொல்கிறது, அந்த ஒரு இது மாதிரி ஆகி தண்ணி கெட்டு போக வச்சு கடைசியில் மீன் எல்லாமே அஃபெக்ட் ஆகி மீன் எல்லாத்தையும் கடைசியில் சாக வச்சிரும். ஸோ இதுதான் நடக்குது நம்ம ஆஸ் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதே இதுதான். ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு மீன் வாங்க போகிறீங்கன்னா அது வாங்கிட்டீங்களா, செட் ஆகிடுச்ச மீன், ஒரு 2 மாதம் போக விடுங்க. ஸோ அப்புறம் வந்து புது மீன் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு புது மீன் நிறையா பார்க்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான மீனாகவே வாங்கிட்டு போங்க. ஸோ நீங்கள் புதுசாக வந்திருக்கு மீன் இப்போ ஒன்றும் இல்லை பிரானா வந்திருக்கு ப்ரோ, இல்லை ப்ரோ வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பாங்க. நான் அதேமாதிரி இந்த கேட் ஃபிஷ் கொடுங்க ப்ரோ, இந்த கேட் ஃபிஷ் அதே ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனுக்கு தகுந்தது இல்லாததான் வாங்கிட்டு போய் விடும்போது என்னன்னா அந்த மீன் வந்து வேலையை காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிஞ்சது ப்ரோ. ஸோ இதை மட்டும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிக்கிறேன் ப்ராப்பராக, மீன் இறக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஸோ இதை தயவு செஞ்சு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நடக்காத ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ப்ரோ இதெல்லாம் குட்டியாக போடாது ப்ரோ எங்கே ப்ரோ குட்டி போட போகுது, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ப்ரோ இதெல்லாம் வாங்கினா செத்து தான் ப்ரோ போகுது, ஸோ என்ன ப்ரோ பண்ணுறது, இதெல்லாம் வாங்கி செத்து தான் போகுது, எப்படி இருந்தாலும் அடுத்த வாரத்துக்குள்ள செத்து போயிடும், திருப்பி வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மென்டாலிட்டி தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாங்க திருப்பி அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும் போது அப்படி வாங்கினா கண்டிப்பாக தான். இன்றைக்கி என் கஸ்டமர் ஒரு தம்பி தான், அந்த தம்பி என்கிட்ட ஒரு 3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி அண்ணா நான்லாம் கப்பி வாங்கினா உங்களுக்குலாம் எவ்வளோ குட்டி இருக்குது, எனக்குலாம் குட்டியே போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னான். நான் கொடுத்தேன், தம்பி இந்தா நீ என்கிட்ட வாங்கு, நான் கண்டிப்பாக குட்டி போடுவோம், நான் நம்பிக்கை குட்டி போடுன்னு நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு. அந்த தம்பி வாங்கிட்டு இன்னை வரைக்கும் ஆனால் குட்டி போட்டுக்கிட்டே இருக்குண்ணா, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து குட்டி போடுறதே ஒரு இதாக சந்தோஷமாக சொல்கிறான், குட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், குட்டி போடலைங்கிற வருத்தத்தில் சொல்லி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த தம்பி வாங்கும்போது கொடுக்கும்போதே நான் வந்து கண்டிப்பாக அது குட்டி போடணும் ஒரு பாசிட்டிவ் வைப்போடு கொடுக்கும்போது என்னென்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்பாக நடக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதாகும். அதுக்கப்புறமும் ப்ரோ இது எல்லாமே நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன் ப்ரோ, இருந்தாலும் எனக்கு மீன் ஏதாவது ஆகுது ப்ரோ அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ் தாங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபிஷ்ஷஸ்னுடைய அது எப்படி சொல்கிறது கண்டிஷனு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாங்குங்க. இன்றைக்கி சொல்கிறேங்க, எனக்கு பர்சனலாக செட் ஆகிற ஃபிஷ்ஷுன்னு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா மீனும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி சொல்கிறேங்க, ஒரு மீன் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெரைட்டி வந்து அவங்களுக்கு எப்படியாவது கை கொடுக்குங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷில் நான் கேரண்டியே சொல்லுவேன். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சொல்கிறேங்க எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட். இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இறக்காது, நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க. இன்றைக்கி சொல்கிறேன், இந்த மீன்னாலும் நான் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஃபார்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனால் தான் டெவலப்மெண்ட் ஆகிறேன். இது அதுக்கப்புறம் உங்களுக்கு இறக்கவே கூடாதுன்னா இந்த 2 வெரைட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெர்மன் ரெட்லாம் மோஸ்ட்லி இறக்காது. அதேமாதிரி நான் இப்பயும் சொல்கிறேன் 99% மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் இறக்காது. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் டிசீஸ் இருந்தாலும் அஃபெக்ட் ஆகிறதுன்னு தடுத்துக்கும். அது வந்து அந்த சர்வே ரேஷியோ வந்து நல்லா காப்பாற்றும். ஓகேங்களா. இது இந்த ஆஃப் பிளாக்கு இது எல்லாமே இந்த 3 வெரைட்டி சூப்பராக சர்வே ஆகும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று தான் இருக்குது, உங்களோட பாசிட்டிவ் வாங்கும்போதே வந்து எப்படி வாங்குறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று கடைசியாக ஒரு இது சொல்லிடுறேங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த நார்மல் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா மீன் உயிரோடு வாழ்றதுக்கு மட்டும் தான் அந்த ஃபுட்டு. ஸோ கொஞ்சமாச்சு அப்பப்போ கொஞ்சம் வீக்லி ஒன்ஸோ ட்ரை வாம்ஸோ ஏதோ அந்த உங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையிலையும் இருக்கும். மைக்ரோ ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியான ஸ்பைரல்லாம் அதெல்லாம் வாங்கி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு போடுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மட்டன் சேர்த்துக்கிறோம், அதனால் அப்படி போடுங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, கேரிங் பண்ணுறங்கிற பேரில் மீனை கொண்டுறாதீங்க. என்னென்னா ஓவர் கேரிங்கு மீனை வந்து ஆபத்து. ஸோ ஓவர் கேரிங்னு எதை சொல்கிறேன்னா, டேங்க்கில் மீனை வச்சுருப்பீங்க, 2 ஃபுட்டை போடுறது, அந்த மீன் எப்பயும் வந்து சாப்பிடுமே, நீங்கள் சாப்பிடல, அந்த மீனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாட்டு நான் போய் அந்த மெடிசன் வாங்கிட்டு வா, அந்த மெடிசன் ஊற்றுனேன் இதுவும் சாப்பிடல, அந்த மெடிசன் போடு, அந்த மெடிசனும் சாப்பிடலடா, வேறு மெடிசன் வாங்கிட்டு வா. ஸோ அப்படின்னு போட்டு நல்லா இருக்கிற மீனை ஸோ கேரிங்கிற பேரில் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியாக வந்து இது பண்ணுறது. ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 ஃபுட்டு சாப்பிடுதா, அது நாளைக்கு அதே 2 ஃபுட்டு சாப்பிடுன்ட்டு இல்லை, ஒரு ஃபுட்டு கூட சாப்பிட்லாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்கிறேன், நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி குழம்பு வச்சாங்கன்னா நான் நல்லா சாப்பிடுவேன். அதே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் குழம்பு வச்சாங்கன்னா சாப்பிடவே மாட்டேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் எல்லா நாளும் எல்லாத்துக்கும் எல்லாம் சூப்பராக இருக்கணும்னு இல்லை, ஏதோ 1-2 நாள் அது சாப்பிடாமல் இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கோசரம் வந்து பார்த்திங்கன்னா மீனை போட்டு அஃபெக்ட் பண்ணி ஸோ அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ இதை தான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்த கஸ்டமர் ஏதாவது புதுசாக வரவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது தூக்கிறேன். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஃபீமேல் தான் இருக்கும். ஃபீமேல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த குட்டி போடுறது தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் உள்ள மெடிசன் யூஸ் பண்ணுங்கள். அந்த மீனை தனியாக தூக்கி போடுங்க. ஸோ இது பண்ணிக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் மீன் இறக்காது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீனும் சக்ஸஸாக நீங்களும் மீன் வளர்த்தி நல்லா இது பண்ணலாம். அதே மாதிரி இப்படியே சொல்லுங்கள், எனக்கு குட்டி போட்டுருச்சு ப்ரோ, அவனுக்கு அந்த பையனுக்கு குட்டி போட்டுருச்சு ப்ரோ, எனக்கு குட்டி போட மாட்டேங்குது ப்ரோ, அவங்களுக்கு குட்டி போடுது ப்ரோ, எனக்கு குட்டி போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ அப்படி தயவு செஞ்சு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்கான இது இருக்கும். உங்கள் மீன் உங்களுக்கு குட்டி போகிறது கொஞ்சம் டைம் எடுக்குன்னா அதுக்கு தனியாக ஸ்பேஸ் விடுங்க. அதுக்குள்ளே இந்த குட்டி பசங்க தம்பிங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த வயிற்று இது பண்ணி பார்க்குறது. ஸோ அதெல்லாம் அதுவும் ஒரு பாவம். அந்த இதுவும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாவம். அதுக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். குட்டி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுந்ததை நீங்கள் பண்ணி வைங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் என்னோடய ஒரு பேர் ஆரம்பித்தேன். அந்த ஒரு மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குட்டி வேணாம்னு நினச்சேன். ஏன்னா அது பாவம், ஐயோ குட்டி போடுது அப்படின்ட்டு. அது எனக்கு குட்டி கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த மே மாதம் டைம் நான் வாங்கினேன். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எனக்கு குட்டி இல்லைங்க, கொடுத்துட்டே இருந்துச்சு. 18 நாளுக்கு குட்டி போடு, நான் எடுத்து வைப்பேன் குட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா அது கொடுக்கும். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கொடுக்காது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எல்லாத்துலேயும் பொருந்துங்க. நீங்கள் எதுவுமே ஒரு பொருளை வேணும்னு நினச்சி பாருங்கள், அது உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். வேணும்னு நினச்சி பண்ணும்போது எதுவுமே கொடுக்காது. நான் அதே மாதிரி தான் இந்த லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, நிறைய ஆஃப்ரிக்கன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு நான் பெரிய ஒரு இதாகணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கை கொடுக்கல. ஒரு முட்டை கூட கடைசி வரைக்கும் வைக்கல. அதே நான் அந்த கப்பி ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த குட்டியும் வேணாம், நான் ஒரு ஹாபிக்கோசரம் பண்ணுறேன், அது எங்களுக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு நான் செலவு பண்ணேன், திருப்பி எனக்கு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எனக்கு கொடுக்கும். நீ எனக்கு இவ்வளோ ஃபுட்டு போடுறியா இருந்தால் என் குட்டியை வச்சு நீ வளர்த்திக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இன்சியலாக ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு இந்த கப்பி ஃபிஷ்ஷுங்கிறது. 18 நாளைக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட 50 குட்டி 100 குட்டி அப்படி போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதை தான் திருப்பி சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன், இந்த கப்பி ஃபிஷ்ஷு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கப்பி ஃபிஷ் மேஜராக ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு ஷிப்பிங் கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ப்ரீடிங் சைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோப்ரா இருக்கும், இந்த பிளாட்டினம் ஏரோ ஓரளவுக்கு இருக்கும், ஆஃப் பிளாக்கு கொஞ்சம் ஆஃப் பிளாக்கு ஜெர்மன் ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 2 கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும், ட்ராகன், இது 3 கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கும். மற்றபடி தம்போயர் எல்லாமே இருக்கும், ஓரளவுக்கு சைஸ்லேயே இருக்கும். வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு, பெங்களூரு கொரியர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.